HC வருமா புக்கில் ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் சாப்டரில் இருக்க 20th ப்ராப்ளம் தான் இது. தி சென்டர் ஆஃப் அ வீல் ரோலிங் ஆன் அ பிளேன் சர்ஃபேஸ் மூவ்ஸ் வித் எ ஸ்பீட் v0. A particle on the rim of the wheel at the same level as the center will be moving at speed. இப்போ பியோர் ரோலிங்கான பேஸ் தெரிஞ்சிருந்தாலே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு வீல் இருக்குது, அது ஒரு பிளேன் சர்ஃபேஸில் ரோலிங்கில் இருக்குது. ஓகேவா? அதோட சென்டர் எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னா v0ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது. அதோட சென்டர் v0ன்ற ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ இந்த வீலோட டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டின்னு v0. ஓகே, பார்ட்டிக்கல் ஆன் த ரிம் ஆஃப் த வீல். இப்போ ரிம்மில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா சேம் லெவல் அஸ் தி சென்டர். சேம் லெவல் அஸ் தி சென்டர்னா எய்தர் இங்கே கண்டுபிடிக்கணும் இல்லை இங்கே கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயுமே வெலாசிட்டி சேமாக தான் இருக்கும். எங்கே வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடிய ஸ்பீட், இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது அதுதான் கொஸ்டின். கரெக்டாக? இப்போ எனக்கு ரோலிங் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷனல் எஃபெக்ட், ரொட்டேஷனல் எஃபெக்ட் ரெண்டுமே இருக்கு இல்லையா? அப்போ டிரான்ஸ்லேஷனல் எஃபெக்ட்னால டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். எவ்வளவு? v0. ரொட்டேஷனல் எஃபெக்ட் எந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுனா இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ரிம்மில் பார்த்தீங்கன்னா டேஞ்சென்ஷியலாக வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? லீனியர் ஸ்பீட். அதோட லீனியர் ஸ்பீட் எந்த டைரக்ஷனில் இருக்கும்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். என்ன அப்படின்னா ω/r. இப்போ பியோர் ரோலிங்கான கண்டிஷன் என்ன? இந்த v0 ஆனது ω/rக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி தான் இந்த இடத்துல v0 அப்படின்றது. சென்டரோட வெலாசிட்டி தான் நம்ம v0 கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இங்கே v0 ஈக்குவல் டு ω/rன்னு இருக்கு. ஸோ அப்போ இங்கே இருக்க ω/rக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? v0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ v0ன்னு இங்கே ஒரு வெலாசிட்டி, இது டிரான்ஸ்லேஷனால உண்டானது. அதே மாதிரி v0ன்னு இங்கே ஒன்று, அது ரொட்டேஷன்னால உண்டானது. அப்போ இது ரெண்டுக்குமான ரிசல்டன்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் v0² ப்ளஸ் v0². v0² ப்ளஸ் v0² என்னன்னா 2v0². ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா √2. v0² ரூட் எடுத்தோம்னா v0ன்னு வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்